அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாஜக மூத்த தலைவரும் நாகாலாந்து ஆளுநருமாக இருந்த இல கணேசன் இன்றைக்கு சென்னையில் காலமான நிலையில் அவரது உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தற்போது மறைந்த நாகாலாந்து ஆளுநருடைய உடலுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேரில் வந்து அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார். நாகாலாந்து ஆளுநராக பணியாற்றி வந்த திரு இல கணேசன் சென்னையில் இருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனையில் உடல்நலக் குறைவால் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவர் தொடர்ந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் என்ற அந்த அதிர்ச்சியான தகவல் மருத்துவமனை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அவரது உடல் தற்போது சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அவரது உறவினர்கள், குடும்ப நண்பர்கள், அவர் வகித்து வந்த பாஜகவினுடைய பல்வேறு நிர்வாகிகள் என பலரும் வந்து மரியாதை செலுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் அவருடன் நட்பாக பழகி வந்த தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது அவரது இல்லத்திற்கு வந்து நேரில் அஞ்சலி செலுத்துகின்றார். அவரோடு தமிழக அமைச்சர்கள், பல்வேறு துறை சார்ந்த அமைச்சர்கள் மற்றும் திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் சிலரும் கூட முதலமைச்சரோடு உடன் வந்திருக்கின்றார்கள். முதலமைச்சர் தற்போது இல கணேசன் அவருடைய இல்லத்திற்கு வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துகின்றார். ஏற்கனவே அவரது மறைவை தொடர்ந்து அவரது இரங்கல் செய்தி ஒன்றும் வெளியிடப்பட்டிருந்தது. மூத்த அரசியல் தலைவரும் நாகாலாந்து மாநில ஆளுநருமான திரு இல கணேசன் அவர்களது மறைவு செய்தியை அறிந்து மிகவும் துயருற்றதாக முதலமைச்சர் தன்னுடைய அந்த இரங்கல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தார். மேலும் இல கணேசன் பாஜகவினுடைய மாநில தலைவராகவும், பாஜக தேசிய துணைத் தலைவராகவும், மாநிலங்களவை உறுப்பினராகவும், அதே போல இதற்கு முன்பு மணிப்பூர் ஆளுநராகவும் பணியாற்றியவர். தற்போது நாகாலாந்து மாநிலங்களுடைய ஆளுநர் என பல்வேறு பொறுப்புகளை திறம்பட வகித்த அவர் நீண்ட பொது வாழ்வுக்கு சொந்தக்காரர் என்றும், அரசியல் வாழ்க்கைக்காக திருமணம் கூட செய்து கொள்ளாமல் பொது வாழ்வுக்கு தம்மை அர்ப்பணித்தவர் என்றும், நெருக்கடி நிலை பிரகடனத்தை கண்டித்து போராட்டம் நடத்தி பாடல்கள் எழுதியவர் என்றும் அவரை புகழ்ந்து தன்னுடைய அந்த இரங்கல் செய்தியிலே அவர் வெளியிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் தன்னுடைய இரங்கல் செய்தியிலே மாற்றுக் கொள்கைகள் கொண்ட இயக்கங்களில் உள்ள தலைவர்களிடத்திலும் மரியாதை பாராட்டக்கூடியவராகவும் மாண்பு மிக்கவராகவும் இல கணேசன் திகழ்ந்தார். அரசியல் நாகரிகத்தை பேணி காக்கக்கூடிய அரிய தலைவர்களில் ஒருவராக இல கணேசன் இருந்தார் என்றும், அதே போல கலைஞர் கருணாநிதி மீது பெரும் மதிப்பு கொண்டவராகவும், அதே போல அவர் முதலமைச்சராக இருந்தபோது, கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது இல கணேசன் அவர்களுடைய பிறந்த நாளில் அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்ததையும் நினைவு கூர்ந்து அந்த இரங்கல் செய்தியிலே அவர்களது குடும்ப அந்த நட்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களையும் அரசியல் நாகரிகம் என்ற அடிப்படையிலே அவர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.